Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல CTET exam related videos போட்டுட்டு இருக்கோம். Maths இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். fraction topic. fraction and other types எல்லாமே explain பண்ணி videos போட்டுருக்கோம் பாருங்க. இப்போ வந்து என்னன்னா fraction related word problems வந்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு வந்து part 4. ஆல்ரெடி part 3 மூணு part 10 problem வச்சு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா அதே மாதிரி ஒரு 10 sums வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே फ्रेंड्स. CTET பொறுத்தவரைக்கும் எப்போவுமே நார்மலாகவே கான்செப்டை தரவாக இருந்தால் போதும். மேக்ஸிமே நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற அளவுக்கு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். Friends, first problem பாருங்க. A man spent 1/2 of salary on food and 1/4 of remaining on rent. What fraction spent on rent? அதாவது என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வந்து அவங்க சேலரியிலேருந்து ஃபுட்டுக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1/2. ஆனால் ரெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கிறத டைரெக்டாக கொடுக்கல. ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுலேருந்து பேலன்ஸ் இருக்கிறதுல தான் 1/4 வந்து ரெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் விஷயம் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணது 1/2 தெரியும். ஸோ 1லேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத ஃபைண்ட் பண்ணிடலாம். அந்த பேலன்ஸ்லேருந்து தான் 1/4 ரெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணது 1/2 தெரியும். ஸோ 1 - 1/2 என்ன வரும் அப்படின்னா கிராஸில் மல்டிப்ளை 2 - 1 1/2. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடியது. ஸோ 1லேருந்து சப்ராக்ட் பண்ணி ஸோ ரிமைனிங் வந்து அவங்கள்ட்ட எவ்வளோனா 1/2 இருக்கும். இதில் இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்ட்டுக்கு எவ்வளோ வச்சுருப்பாங்க அப்படின்னா 1/2. இதில் இருந்து தான் 1/4 வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரெண்ட்டுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோன்னா 1/8. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் விஷயம் தான். இங்கே ரெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணதை டேரெக்டாக கொடுக்கல. ஃபுட்லேருந்து பேலன்ஸை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபைன் பண்ணிடலாம். தென் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். அவுட் ஆஃப் 60 ஸ்டூடெண்ட்ஸ் 2/5 ஆர் பாய்ஸ். ஹவு மெனி கேர்ள்ஸ் ஆர் தேர்? அதாவது என்னென்னா ஒரு கிளாஸில் மொத்தம் 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் பாய்ஸ் எவ்வளோ அப்படின்னா 2/5. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கேர்ள்ஸ் எவ்வளோங்கிறத கேட்டிருக்காங்க. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா பாய்ஸ் எவ்வளோங்கிறது தெரியும். அதை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா 60லேருந்து பாய்ஸை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா கேர்ள்ஸ் கிடச்சிருவாங்க. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ 60. இப்போ பாய்ஸ் மட்டும் நமக்கு எவ்வளோ அப்படின்னா 2/5. ஸோ பாய்ஸை மட்டும் ஃபைன் பண்ணி அந்த 60லேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டா கேர்ள்ஸ் கிடச்சிருவாங்களா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 1. ஸோ பேலன்ஸ் 1 இங்கே வரும் 2. ஸோ ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 24 வரும். ஸோ பாய்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 24. ஆனால் இப்போ நம்ம வந்து ஃபைன் பண்ண வேண்டியது யாருன்னா கேர்ள்ஸை. ஸோ கேர்ள்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு மொத்தம் நம்மளுக்கு தெரியும் 60. ஸோ 60லேருந்து பாய்ஸை சப்ராக்ட் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணிடலாம்னா கேர்ள்ஸை ஃபைன் பண்ணிடலாம். ஸோ சிம்பிள் விஷயம் தான். பாய்ஸை கொடுத்துட்டாங்க, கேர்ள்ஸை கேட்டிருக்காங்க. ஆனால் மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால ஈஸியாக என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ அப்படின்னா 36 இருக்காங்க. Then third problem பாருங்க. A tank is 3/4 full. If 12 liters are taken out, it becomes half full. What is the total capacity? என்னன்னா ஒரு டேங்க் வந்து 3/4 வந்து ஃபுல்லாக இருந்திருக்கு. அதில் 12 லிட்டர்ஸை எடுத்ததுக்கு அப்புறம் அது ஹாஃப் ஃபுல்லாக இருக்குது. இப்போ மொத்த கெப்பாசிட்டி என்னங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணலான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அது எவ்வளோ ஃபுல் அப்படின்னா 3/4 வந்து ஃபுல்லாக இருந்திருக்கு. நம்ம 12 லிட்டர்ஸை எடுத்ததுக்கு அப்புறம் செகண்ட் அது எப்படி இருக்குது அப்படின்னா ஹாஃப் ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ செகண்ட் அது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஹாஃப் ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டோட டிஃபரன்ஸை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுவோம். ஏன்னு நான் லாஸ்ட் சொல்கிறேன். இப்போ இந்த டிஃபரன்ஸை நம்ம ஃபைன் பண்ணிவிட்டு அதை அந்த 12 கூட நம்ம ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ டிஃபரன்ஸை ஃபைன் பண்ணலாம். இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ 3/4 - 1/2. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2/4. ஸோ என்ன வரும் அப்படின்னா இதோட டிஃபரன்ஸ் 1/4 வரும். ஸோ ஃபஸ்ட்டு 3/4 ஃபுல்லாக இருந்திருக்கு. 12 லிட்டர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஹாஃப் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். இப்போ நம்ம இந்த 12 லிட்டர்ஸை இந்த 1/4 கூட என்ன பண்ணுவோம்னா ஈக்குவேட் பண்ணுவோம். அதாவது அந்த 12 லிட்டர்ஸ் நம்ம எடுத்ததுக்கப்புறம் தான் 1/4 ஆஃப் டேங்காக அது என்ன செஞ்சுருக்கும்னா இருந்திருக்கும். இப்போ டோட்டல் கெப்பாசிட்டி நம்ம ஃபைன் பண்ணது ஈஸி. இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அந்த டேங்கோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து என்னென்னா நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ டோட்டல் கெப்பாசிட்டி பாருங்கள். இப்போ டோட்டல் கெப்பாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா 12 × 4 என்ன அப்படின்னா 48 லிட்டர்ஸ். ஸோ சிம்பிள் விஷயம் தான். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அது வந்து 3/4 ஃபுல்லாக இருந்திருக்கு. செகண்டு அதில் வந்து 12 லிட்டர்ஸை எடுத்ததுக்கப்புறம் அது என்னென்னா ஹாஃப் ஃபுல்லாக இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸை ஃபைன் பண்ணிவிட்டு அந்த 12 இது கூட ஈக்குவேட் பண்ணால் டோட்டல் கெப்பாசிட்டி என்னென்னா நம்மளுக்கு கிடச்சிரும். தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A salary is 5/3 of B salary. If B earns 9,000, what is A salary? அதாவது என்னென்னா ஒரு ஈக்குவேஷனை மட்டும் ஃபார்ம் பண்ணிட்டா
ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் பியோட ஏர்னிங்ஸ் இங்கே என்னென்னா நம்மளுக்கு தெரியும் 9000 அப்படிங்கிறது. அதனால இதை ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா சால்வ் பண்ணிடலாம். ஏ சேலரி எப்படி இருக்குன்னு பாருங்கள், 5/3 ஆஃப் பி சேலரி. ஸோ ஏங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா 5/3 ஆஃப் பி சேலரியாக இருந்திருக்கு. ஸோ இங்கே பியோட ஏர்னிங்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஆஃப்ங்கிறது ஒன்று கிடையாது, ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன். பி எவ்வளோ, பியோட ஏர்னிங்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னா 9000. ஸோ இதை சிம்பிளாக நம்ம கேன்சல் பண்ணிட்டாலே என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஏயோட இது நம்மளுக்கு கிடச்சோம். 5 3s are 15. ஸோ ஏயோட ஏர்னிங்ஸ், ஏயோட சேலரி எவ்வளோ அப்படின்னா 15,000. அந்த ஈக்குவேஷனை மட்டும் நம்ம கொஸ்டின்லேருந்து ஃபார்ம் பண்ணிடணும். ஏ சேலரி அப்போ ஏ தான் எப்படி இருக்குது அப்படின்னா 5/3 ஆஃப் பி. ஸோ பியோட ஏர்னிங்ஸ்ங்க நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா 9,000. ஸோ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஏயோட சேலரி வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியானதாக பார்த்தோன்னே நம்ம சால்வ் பண்ணிடலாம். Then fifth பாருங்க, a man spent 2/5 of his salary on food and 1/4 on rent. Total salary எவ்வளோ அப்படின்னா 20,000. How much is left? இங்கே வந்து ஃபுட்டுக்கும் என்னங்கிறது டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி ரெண்ட்டுக்கும் டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அவங்களோட மொத்த சேலரியும் கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்க இதெல்லாம் செலவு பண்ணது போக கையில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. ஃபுட்டுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணதை நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். ஃபுட்டுக்கு 2/5 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோத்துலேருந்து மொத்த சேலரி அவங்களுக்கு வந்து 20,000. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 4,000 வரும். 5 டேபிளை கேன்சல் பண்ணால் 4,000 வரும். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபுட்டுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ அப்படின்னா 8,000. அதே மாதிரி தான் ரெண்ட்டுமே இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ரெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1/4. எதுலேருந்து மொத்தம் அவங்க சேலரியிலேருந்து. ஸோ 20,000. இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள், 5,000 வரும். ஸோ என்னென்னா அந்த 20,000 8,000 ஃபுட்டுக்கும் 5,000 ரெண்ட்டுக்கும் கொடுத்தாச்சு. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்பெண்ட் பண்ணதை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு மொத்தத்துலேருந்து சப்ராக்ட் பண்ணிடணும். ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ, 8,000 + 5,000. இதுதான் வந்து அவங்க என்னென்னா ஸ்பெண்ட் பண்ணது. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 13,000 வரும். ஸோ லெஃப்ட்டு தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைன் பண்ண போகிறோம். லெஃப்ட்டு ஃபைன் பண்ணதுக்கு மொத்தத்தில் அவங்க வச்சுருந்ததுலேருந்து இவ்வளோ செலவு பண்ணியாச்சு ஃபுட்டுக்கும் ரெண்ட்டுக்கும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 7,000 வரும். இதுதான் என்ன அப்படின்னா அவங்க கையில் பேலன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணேன். எல்லாமே டேரெக்டாகவே இங்கே வந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. ஸோ சிம்பிள் விஷயந்தான். தென் 6th சம் பாருங்க, இஃப் 30 is 3/5 ஆஃப் அ நம்பர், வாட் இஸ் த நம்பர்? அதாவது என்ன அப்படின்னா 3/5 கூட ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 30 வருது. ஆனால் அந்த நம்பர் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த தெரியாத நம்பரை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த நம்பரை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு. 3/5 ஆஃப் அ நம்பர். ஸோ எக்ஸ் இன்ட்டு அந்த 3/5 தான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு 30. இப்போ எக்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸை என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். 30 இன்ட்டு இந்த 5 வந்து இங்கே வந்துடும், /3. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 10. ஸோ 50. ஸோ இதை நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நம்பர் என்னது அப்படின்னா 50 தான். ஸோ சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். நம்ம கான்செப்டை ரீட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே அடுத்து என்ன பண்ணலாங்கிற ஐடியா நம்மளுக்கே வந்து வந்துடும். தென் 7th ப்ராப்ளம் பாருங்கள், a man gave 1/3 of his money to son and 1/4 to his daughter. மொத்தமாக அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னா 2,400 ரூபாய் இருக்குது. எவ்வளோ பேலன்ஸ் லெஃப்ட்? இது நம்ம வந்து அப்போ தான் பார்த்த அதே மாடல் தான். ஒரு மேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சன்னுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க, டாட்டருக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் எவ்வளோ அவங்க கையில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சன்னுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1/3. அவங்க வச்சிருந்தது எவ்வளோ அப்படின்னா 2,400. அவங்க வச்சிருந்தது எவ்வளோ 2,400. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படி 800 வரும். அதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாட்டருக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைன் பண்ண போகிறோம். டாட்டருக்கு எவ்வளோ அப்படின்னா 1/4 அவங்களோட மொத்த சேலரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வரும் அப்படின்னா கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா 6 வரும். ஸோ 600. ஸோ 6 இதுதான் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணது. ஸோ சன்னுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 800 டாட்டருக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 600 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஸ்பெண்ட் பண்ணது மொத்தம் பார்க்கும்போது இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிட்டா போதும் அப்படின்னா ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ 800 ப்ளஸ் என்ன அப்படின்னா 600. ஸோ 1,400. ஆனால் அவங்ககிட்ட மொத்தமாக எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2,400 இருந்திருக்கு. ஸோ லெஃப்ட் நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். அந்த 2,400லேருந்து மைனஸ் என்னென்னா 1,400. ஸோ என்ன வரும் அப்படின்னா 1,000 வரும். ஸோ இது வந்து அவங்க கையில் லெஃப்டாக இருக்கக்கூடிய விஷயம். அதே அப்போ தான் பார்த்து அதே கான்செப்ட் தான், அதே மாடலில் தான் இந்த சம்மும் என்னென்னா இருக்குது. ஸோ தென் பாருங்கள், டிவைட் 600 between A and B. ஸோ தட் A gets 2/3 ஆஃப் B. அதாவது 600 ரூபாய் ஏக்கும் பிக்கும் கொடுக்க போகிறோம். என்ன ஒரு கண்டிஷன்னா ஏயோட இது எப்படி இருக்கும் அப்படின்னா 2/3 ஆஃப் பியாக இருக்கும்.
ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஏயோட இது ஏ எப்படி இருக்குது அப்படின்னா ஏ தான் ஏக்கான ஈக்குவேஷன் இருக்குது. ஏ ஈக்குவல் டு என்னன்னா 2/3 ஆஃப் பி. அப்போ அந்த பியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம். அப்போ ஏ எப்படி இருக்கும் அப்படின்னா 2/3 ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நம்ம இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து 600 வரணும். ஸோ டோட்டல்னு பார்க்கும்போது எக்ஸ் ப்ளஸ் 2/3x. ஸோ என்ன அப்படின்னா இங்கே கிராஸில் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3. ஸோ 5x/3 தான் என்ன அப்படின்னா 600. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா 600 × 3/5. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா இங்கே 120 வரும். இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 360 வரும். ஸோ இந்த எக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, பி. இப்போ பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 360. அப்போ ஏயோட வேல்யூவை ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா ஃபைன் பண்ணிடலாம். ஏன்னா மொத்தமாக நம்மளுக்கு தெரியும் 600. அப்போ 600 மைனஸ் 360 தான் என்ன அப்படின்னா ஏ. இதை இப்படியும் பண்ணலாம். இந்த பியோட வேல்யூவை கொண்டு இந்த ஏ ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த இப்போ நம்ம ஏக்கும் பிக்கும் இதை என்ன பண்ணியாச்சுன்னா ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ சிம்பிள் விஷயம் தான். அந்த ஈக்குவேஷன் எப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா எதை எக்ஸாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A worker finishes 1/3 of a job in 4 days. How many days for full work? அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஒர்க்கர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1/3 ஆஃப் ஜாபை பண்ணுறதுக்கு 4 days எடுத்திருக்காங்க. அப்போ ஃபுல் ஒர்க்கையும் பண்ணுறதுக்கு அவங்க எத்தனை டேஸ் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். 1/3 ஆஃப் ஜாபை பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு என்ன அப்படின்னா 4 days வந்து ஆயிருக்கு. இப்போ ஃபுல் ஒர்க்காக பண்ணுறதுக்கு எத்தனை டேஸ் ஆயிருக்குன்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் போதும் கிராஸ். ஸோ வந்து எத்தனை டேஸ்னா 12 days ஆயிருக்கும். இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். தென் லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 3/4 ஆஃப் 2/5 ஆஃப் 200. இது நம்ம நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதை அப்படியே வச்சுக்கலாம். இதை சால்வ் பண்ணலாம். 3/4 ஆஃப் 2/5 × 200. ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 80 வரும். ஸோ இதோட இவ்வளோ வேல்யூ என்னன்னா 80. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 80யை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 4 × 80. கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா இங்கே 1 இங்கே 2. ஸோ 60 வரும். ஸோ இதுதான் வந்து இது சிம்பிளிஃபை பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்சர். ஸோ சிம்பிள் விஷயம் தான். நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது எக்ஸாம் இல்லை, நம்ம எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி தான் ஆன்சர் ஃபைன் பண்ணணுங்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு பார்த்தோன்னே சால்வ் பண்ணுறோம் அப்படிதான் வந்து நம்மளுக்கு டைம் சேவ் அந்த மாதிரி ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு கொஞ்சம் நம்மளுக்கு தெரியாத ப்ராப்ளம்ஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம செஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஈஸியான வேயாக இருக்கும். ஸோ நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுமே இது 4வது பார்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளும் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.